இது எப்படியோ ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படியே இப்போ அப்படியே பின்னாடி அவன் ஜூஸ் வாங்கிட்டு வரணும். ரெடி ரெடி இருக்கு அண்ணா ஒரு நிமிஷம் ரெடியா ரெடி கொஞ்சம் உள்ள இருமா அங்கேயிருமா அப்படியே நீ என்ன பண்ணுற லேசாக அப்படி வர்ற இந்த தட்டி மரவிலேருந்து வந்துட்டு வெக்கப்பட்டு அப்படியே நான் மூணு சொன்னதுக்கப்புறம் மூவ் பண்ணேன். நீ ரொம்ப தூரம் போய் நிற்கிற. ஐயா ஆடுற இன்னும் எதுக்கு மூஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கு. ஏன் இதெல்லாம் என்ன ஓட சொன்ன மாதிரி. ரெடியா ரெடி இரா ரெடிப்பா எட்டி பார்க்கணும். தள்ளிப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் ரெடி நான் சவுண்டு சொன்னால் ப்ளே பண்ணேன். தேவையில்லாமல் சவுண்ட் போடாத. ரெடியா ஆர்டிஸ்ட் ரெடியா ரெடியா சிரிக்காத தம்பி ஒன்று கொஞ்சம் அவுட் ரெடி சவுண்ட் சொன்னேன். உனக்கு ஆக்ஷன் சொல்ல நான் சவுண்டு தான் சொல்லியிருக்கேன். ஆக்ஷன் சொல்லுவேன். நீ வந்த நான் உனக்கு ஆக்ஷன் சொல்லுவேன். சவுண்டு அவனுக்கு சொல்கிறேன். சரி உனக்கு ஆக்ஷன் சொல்லுவேன். ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் நேராக இப்படி வந்து எட்டி பார்த்தியா. இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். செகண்ட் இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். செகண்ட் வந்து மூவ்னு சொல்கிறப்ப கேமரா மூவ் ஆகும். சரி அப்படி மூவ் ஆகும் பொழுது நீ ஒன்றுமே பண்ண நீ ஏன் திரும்பி எல்லாம் போகாத. இந்த பாரு இது தட்டி இந்த என்னை பார்த்துக்கோ. எட்டி பார்த்தியா அந்த இடத்துல கொஞ்சம் வெக்கப்பட்டியா. ஒரு சின்னதாக ஒரு வெக்கம் எப்படினாலும் விடாமல் நல்லா இருக்கும். சரி சின்னதாக வெக்கப்பட்டு அதை ரசிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. சின்னதாக வெக்கப்பட்டுட்டு கேமரா நான் மூவ்னு சொல்லும் பாரு. நான் மூவ்னு சொல்கிற வரைக்கும் நீ வெக்கப்பட்டுட்டே இரு. வெக்கப்பட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் நான் மூவ்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே லேட்டாக அந்த மூணு வாக்கு மாதிரி வரணும். எப்படி வந்தாலும் அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சொல்லப்பாதா சவுண்ட் ரெடியா. இங்கே வா ஃபோக்கஸ் இல்லை நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். நான் ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுக்கியா. ஃபோக்கஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபோக்கஸ் அப்படியே ஒரே சின்னதாக ஒரு வாக்கு மட்டும் அப்படியே ரெடி அப்படியே பேக் போ ஓகே ரெடின்னு சொன்னால் ஏதோ அவ்வளோதான். நீ வர சொல்ல ஆக்ஷன் சொல்லாமல் செய்யாத எதுவும். ரெடி ஃபோக்கஸ் ரெடியா கொஞ்சம் லிட்டில் பேக் ஓகே ரெடி சவுண்ட் ஆக்ஷன். ரொம்ப தூரம் வந்துட்டம்மா. இவ்வளோ தூரம் வரக்கூடாது. நீ ஒரு காலம் என்ன பண்ணுறது தெரியுமா ஒரு காலம் நாகப்பட்டினத்துலையும் ஒரு காலம் திருச்சியில் வைக்கிற. இப்படி போய் இப்படி வைக்கிற. இப்படிலாம் போகக்கூடாது. நீ அங்கங்கேயும் போகிற. இந்த இருக்க கால் உன் காலு பக்கத்தில் அடுத்த கால் எட்டி இதுலேருந்து இந்த தட்டிலேருந்து ஓரமாக எட்டி பார்ப்பாங்கள்ல எப்படி அவ்வளோதான் செய்கிற. அதுக்கே இங்கே போகிற. நான் சொல்கிறத செய்ய. எனக்கு நீ சொல்லி கொடுக்காத. ரெடியா இருடா சோதிக்காதீங்கடா. ரெடி கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ் கொடுமா. இல்லை ஃபோக்கஸ் நீ என்ன தெரியுமா என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா. நீ செய்கிறல்ல நீ செய்யும்போது ஃப்ரேம் அவுட் ஆகிடுற. டைட்டாக இருக்குது ஷார்ட் டைட்டு. அப்போ வந்து என்னென்னா லேஸாக இப்படி சின்னதாக பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இது ஒயிட்லன்னா கரெக்ட் நீ செய்கிறது. இது ரொம்ப க்ளோஸாக இருக்கா. நீ இப்படி பண்ணும்போது என்னென்னா ஃப்ரேம் அவுட் போயிடுவேன். நான் அதனால தான் சின்னதாக ஆளுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு தரேன் போய். சரியா நான் அதனால தான் நான் சொல்கிறது மட்டும் செய். நீயே ஒன்று எதுவும் செய்யாத. இந்த ஃப்ரேம் அவுட் போயிட்டு அப்படி இருக்கும். நீ ஒரு ஸ்டெப் பெருசாக போனாலும் ஃப்ரேம் அவுட் போயிடும். அதுக்கப்புறம் தான் போகணும். என்ன தெரியுமா நீ இது ரொம்ப டைட்டாக இருக்கா. என்ன உன் ஃபேஸுக்கு மட்டும்தான் இருக்குது. நீ லேசாக இப்படினாலுமே அவன் வெளில போயிடுவேன். அப்படிதான். அதனால் சின்னதாக இப்படி எட்டி பார்த்தா மட்டும் போதும். நான் மூணு சொன்னால் மூவ் ஆகுது. நீ இது போய் திரும்ப இப்படிலாம் வராத. சரியா ரெடி கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்துருப்போம். இங்கே ரெடியா தம்பி சவுண்ட் ரெடியாடா. எனக்கு உன்னோட ஃபேஸ் இந்த கேப்பில் தெரியணும். இதெல்லாம் தெரியுது. நீ இதுக்கு இந்த போய் என்ன பேசுற. ஒரு மார்க் பண்ண யோகா இவ்வளோ நேரம் சொல்கிறாங்க. இதுதான் நீ இங்கே அப்படி நிற்கிற. அதான் கரெக்டு. அப்படியே அந்த காலை எதுவுமே மூவ் பண்ணாத. அப்படியே பேக் போ. காலை மூவ் பண்ணாத.
அப்படியே இரு, அப்படியே மூவ் பண்ணாமல் அப்படியே முன்னாடி தலை மட்டும் முன்னாடி கொண்டு வா. அவ்வளோதான். அது பண்ணிவிட்டு நான் சொல்கிறப்ப இல்லை வா. இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அப்படியே அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து இருவா. தம்பி சவுண்ட் ரெடியா? சவுண்ட் ரெடி? ஆர்டிஸ்ட் ரெடியா? ஆர்டிஸ்ட் ரெடியா? சவுண்டை கட் பண்ணிக்க. ரெடி? ரிவன் பண்ணி வச்சிட்டியா? நீ ரெடியா? சிரிக்காத. வெக்க பண்ணணும். சிரிக்கிறதுன்றது வேறு, வெக்கப்படுறதுன்றது வேறு. அதான் என்னென்ன கொஞ்சம் சில் லைட்டாக இன்னும் கொஞ்சமாக கொடு. வெக்கத்தை நிறைய ஏக்கர் கணக்கில் கொடுக்காம சும்மா ஒரு கொஞ்சமாக கொடு. ஏன் போலமா? எவ்வளோ முக்கியமான முக்கால் மணி நேரம் எடுத்துருக்க இந்த இடத்துல. நீ ஏன்டா புள்ளி தங்க புள்ளோட திட்டாதடா. புள்ள நல்ல புள்ளோட லிட்டில் பேக். அப்படியே ஒரு வெக்கப்படு. வெக்கப்பாடு லுக். வெக்க மட்டும் போட சொல்ல. புனிய சொல்ல. வெக்க மட்டும் போட்டு கேமரா பாரு. சாமி சாவு அடிக்காத. வேர்த்திட்டு இருக்கு. மழை வந்துருச்சு. கையை கடுக்குன்னு தெரியுமா? ரெடி? ரெடியா? திட்டாதடா பாவம்டா ஃபுல்லா. ஈவினிங் வந்துட்டு நல்லா ஜூஸ் ஏதாவது கொடுக்குறோம். இப்போ ஹீரோயினுக்கு ஜூஸ் சொல்லுங்க. ரெடி? கூல். ரெடியா? தட்டியை போட்டு ஆட்டாத. ஒன்றுமே பண்ண வேணாம். அவனை எப்படி வந்து பார்த்துட்டியா? பேச அப்படி அப்படியே நின்று அப்படியே இரு. அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம். நீ நடந்து வந்தால் போதும். அவனை பார்த்துட்டு இப்படி நடந்து வா. ரெடி? முறைக்காத. எனக்கு தமிழ் தெரியுமா? உனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழ் பண்ணு தானே. அப்புறம் ஏன் சோதிக்கிற? வாடா. டச் பண்ணிவிடு. ஓகே ரெடியா? போலாமா? அது அப்புறம். ரெடி? இங்கே பாரு. நில்லு இந்த எனக்கு இதில் இந்த மறைவிலேருந்து நீ வர்ற மாதிரி ஷார்ட்டு. புரியுதா? அதை புரிஞ்சுக்கணுங்க. அப்படியே கொஞ்சம் லேஸ் அப்படி இரு சார். ஓகே கொஞ்சம் பேக், கொஞ்சம் முன்னாடி. எனக்கு முன்னாடி. பேக் நான் பின்னாடி போகிறது. ஃபார்வர்ட்னா முன்னாடி, இல்லைன்னா முன்னாடி தமிழ் சொல்லுவேன். பேக்கு மட்டும் இங்கிலீஷில் வரும். ரெடி? அப்படியே கொஞ்சம் லேஸ் எட்டி பாரு. அது அதே தான் வேணும் எனக்கு. அதே தான் வேணும். ரெடியா? நான் மூவ் சொன்னால் தான் மூவ் ஆகணும். அதுக்குள்ளே மூவ் ஆகிடாத. எட்டி பாரு. அப்படியே அப்படி தான். அதே மாதிரி சூப்பர். அதே மாதிரி பாடு. பேக் போ. சவுண்ட் எட்டி பாரு. மூவ். நம்